சீதா சொல்லு. என்னங்க, கந்தன் சார் ஃபோன் பண்ணாரா? ஊர்கா போய் சேர்ந்துருச்சா? இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. அது கரெக்டா டைம்க்கு போய் சேர்ந்துரும். நல்ல வேளை நீங்க சொன்னதுனால இப்போ மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த ஊர்கால பின்னு விழுந்த உடனே எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சுங்க. ஊர்கா செய்யணுங்கிற ஆசையே போயிடுச்சு. ஆனா கடவுள் நம்ம கூட இருக்காரு. அதான் எல்லாம் நல்லபடியா நடந்தது. ஆமா சீதா, நீ சொல்றது உண்மைதான். உன்னோட உழைப்பு வீணாகாது. சீதா, சொல்லுங்க. எனக்கு இன்னொரு கால் வருது. நான் அப்புறமா பேசுறேன், சரியா? சரிங்க. ஹலோ ஹலோ ராம், நான் சரண் பேசுறேன். ராம், சொல்லுங்க சரண். ராம், இங்க கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ராம். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ராம், நான் பனியன் டெலிவரி கொடுக்க இங்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா பனியன் பாக்ஸுக்கு பதிலா எல்லாமே ஊர்கா பாக்ஸா இருக்கு. என்ன சொல்றீங்க சரண்? அப்படின்னா அங்க போனது பனியன் பாக்ஸ் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ராம், இது எப்படி நடந்துச்சு சரண்? எனக்கும் நிச்சயமா தெரியல. ராம், என்ன வேலை பண்ணிட்டீங்க சரண்? போகும்போது ஒரு தடவை செக் பண்ண வேண்டாமா? ஐயோ ராம், தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. சாரி சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல சரண். இந்த ஊறுகாய்க்காக சீதா எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? ஊறுகாய் ஃபாரின் போக போது நல்ல பேர் கிடைக்கும்னு ஆசையா காத்துக்கிட்டு இருக்கா. அவ இருக்கிற நிலைமையில அவ எந்த காரணத்துக்காகவும் டிசப்பாயிண்ட் ஆக கூடாது. ராம், இல்ல, எந்த காரணத்துக்காகவும் சீதா பட்ட சிரமம் வீணாக நான் விட மாட்டேன். சீதா கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டா. இனிமே உங்களால என்ன பண்ண முடியும் சரண்? அவங்க கொடுத்த டைம் தான் முடிய போகுதே. ராம், இல்ல, நான் டைம் முடிய விட மாட்டேன். சரியான நேரத்துல இந்த ஊர்கா பாக்ஸ்லாம் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேரும். எந்த காரணத்தை கொண்டும் தயவு செஞ்சு இந்த விஷயம் சீதாக்கு அதுக்கு போக வேணாம். ராம், அதே மீறி சீதாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ ரொம்ப நொந்து போயிடுவா. எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தாது இந்த பாக்ஸ் எல்லாம் போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது ஏன் கடமை. ராம், என்ன நம்புங்க. ப்ளீஸ் சரண், எப்படியாவது அதை கொண்டு போய் சேர்த்துருங்க. இல்லனா சீதாவை நான் ஃபேஸ் பண்ண முடியாது. சீதாவோட ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியாது. ராம், யூ டோன்ட் வரி. இந்த ஊர்கா கொண்டு போய் கொடுக்கிறது என்னுடைய வேலை, நான் பாத்துக்கிறேன். ஊர்கா எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லா வேலையும் நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நான் வைக்கிறேன். சுந்தர், ஒரு நிமிஷம். சுந்தர், இது ஃபுல்லா ஊர்கா பாக்ஸா மாறிடுச்சு. நான் இதை போய் கொடுத்துட்டு பனியன் பாக்ஸ் எடுத்துறேன். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து வந்துருங்க சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சுந்தர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் வந்துடுறேன். சரி, சீக்கிரமா எடுத்து வந்துருங்க சார். ப்ளீஸ் சார். ஓகே. வண்டி வந்துரும் சார். பல்ல காட்டாத, வண்டி வந்துருமா? வந்துரும். ஏண்டா சொல்ற பேச்சு கேட்கறதுல முடிவே பண்ணிட்டியா நீ? நான் என்ன சொன்னேன்? அவங்க புதுசா டெலிவரி அனுப்புறவங்க கூட போய் இருடான்னு சொன்னா இல்லையா? இங்க வந்து நின்னுக்கிட்டு இப்ப பல்ல வேற காட்டிக்கிட்டு இருக்கான். நல்லா எனக்குன்னு வந்து வாச்சிங்களே நீங்களாம்.
வா 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 அப்படி அப்படி போ அப்படி போ அப்படி போய் எப்படி ரிவர்ஸ் சைடு வா ரிவர்ஸ் எடுத்து எப்படி நிறுத்து வா 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 நல்லா வா நல்லா வா ஸ்டடி ஸ்டடி ஸ்டடியா வா டேய் ஸ்டடியா வாடா வா வா ஹோல்ட் இட் ஓ எவ்வளவு நேரம்யா வெயிட் பண்ணிட்டு இல்ல இருக்கீங்க டிராஃபிக் ஓவரா இருந்தது. சும்மா கதை பேசிட்டு இருக்காத முதல்ல சொல்ற டேய் நீ நிக்கிற மேலே ஏறு டேய் அத வாங்கு கை கொடு போ பாத்து பத்திரம் ஏத்து 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 ஆவட்டும் மெதுவா மெதுவா பாத்து உள்ள பாட்டில் இருக்கு ஊர்கா பாத்து அடுக்கு ஏத்து 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 ஆவட்டும் வேகமா டேய் சரி அடுக்கு பாத்து வா 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 கரெக்டா எடுக்கணியா ஏய் இரு நிறுத்து திருப்பி காட்டு டேய் என்னடா இது கல்பனா கார்மெண்ட்ஸ்னு இருக்கு கீழே வை கீழே இல்லண்ணே ஊர்கா பாட்டில் தான் எடுத்துட்டு ஊர்கா பாட்டில் இருக்கா டேய் என்னங்கடா இது அட பாவிகளா டேய் எல்லாம் பனியனா இருக்கு இல்லண்ணே எல்லாம் ஊர்கா தானே எல்லாம் ஊர்கா தானே ஆனா எப்படி நீங்க லேட் பண்ணும்போது எனக்கு தெரியும்டா இப்படிதான் ஏதாவது சொதப்புவீங்கன்னு இப்ப என்ன நிஜமா ஊர்கா தானே எடுத்துட்டு வந்தேன் ஆனா இதெல்லாம் எப்படி என்ன இப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது செக் இப்படி மாறுச்சு ஆமாக்கா அதெல்லாம் சீதா நான் என்ன சொல்ல வரேன்னா ஹலோ மேடம் நான் கதை பேசுறேன் மேடம் ஊருக்கு அனுப்ப சொன்னா பனியன் அனுப்பிச்சிருக்கீங்களே மேடம் என்னது ஊர்காக்கு பதிலா பனியனா ஆமா மேடம் பாக்ஸ்ல கல்பனா கார்மெண்ட்ஸ் பேர் இருக்கு என்ன சொல்றீங்க கந்தன் சரணோட பனியன் பாக்ஸ் குடோனுக்கு போகாம உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அது நீங்க தான் சொல்லணும் மேடம் எப்படி மேடம் எனக்கு தெரியும் மிஸ்டர் கந்தன் நாங்க உங்க வண்டியில ஊருகா தான் ஏத்தி அனுப்பணும் அப்ப நான் போய் சொல்றேனுங்களா என் கண்ணு முன்னாடி பனியன் தான் கிடைக்குது மேடம் இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே எங்கேயோ தப்பு நடந்திருக்கு இத பாருங்க மேடம் எங்க தப்பு நடந்ததுங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு இன்னும் ½ அன் அவர்ல ஊர்கா வந்தாகணும் இல்ல என் மான மரியாதைலாம் காத்துல பறக்கும் மேடம் மேடம் இந்த ஃபாரின் ஆர்டர் மட்டும் என்னை விட்டு போச்சுனா என் டெபுடேஷன் என்ன ஆகும் மேடம் நீங்களே சொல்லுங்க மேடம் மிஸ்டர் கந்தன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க உங்களுக்கு ஊர்கா வரத்துக்கு நான் அரேஞ்ச் பண்றேன் சரிங்க மேடம் என்னாச்சுண்ணே உங்களை எல்லாம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எல்லாமே ஏன் தப்பு நான் ராங்கான இடத்துல பிசினஸ் வச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் சரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க இந்த பனியன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து அப்படி கீழே போடுங்க போங்க சரிங்க சார் ஊறுகாய்க்கு பதில் பனியன் போயிருக்குன்னு சொல்றாங்க அது எப்படி நடந்துச்சு சீதா நீ கவலைப்படாத சரணுக்கு போன் பண்ணி கேக்குறேன்
அத்தை, என்னாச்சு? சரண் போன் எடுக்கவே இல்லை. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அத்தை, இப்ப எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு. எப்படியாவது சரியான டைமுக்கு கொண்டு போய் சேர்த்துடணும். ஹலோ மா, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். சரண் கந்தன் சாருக்கு ஊர்காய் டெலிவரி பண்ண கொண்டு போயிட்டு இருக்காரு. என்னது? ஓ அப்படியா? சுந்தர் சார் சரண் பனியன் எடுத்து வந்தானா? சார் பனியனுக்கு பதிலா ஏதோ ஊர்க்கா பார்சல் எடுத்து வந்துட்டார் சார். ஊர்கா பார்சல்? ஆமா சார். போன் கட் ஆயிடுச்சே. போனே எடுக்க மாட்டேங்கிறானே. ச்சே, பொறுப்பே இல்லாதவங்கிட்ட ஆர்டர் கொடுத்தது தப்பா போச்சு. இந்த ஊர்காய்க்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அது சேர வேண்டிய இடத்துல போய் சேரல. இந்த வேலை செய்ய ஒத்துக்கிட்டது ரொம்ப தப்பா போச்சு. என்னால இந்த வீட்டோட நம்பிக்கை, கௌரவம் எல்லாம் கெட்டு போச்சு. சீதா, இந்த மாதிரி நேரத்துல நீ இவ்வளவு டென்ஷன் ஆக கூடாதுமா. இத பாரு, சரண் ஊருக்கா எடுத்துட்டு கந்தன் கிட்ட குடுக்க போயிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் அங்க கொண்டு போய் கொடுத்துருவாரு. நாம பண்ண வேண்டிய எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. அது மட்டும் இல்ல, ஃபிளைட்டுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஐயோ அத்தை, அந்த சரண் அவன் வண்டியவா எடுத்துட்டு போறான்? அவன் அந்த ஓட்ட வண்டியில எடுத்துட்டு போறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். அதுவும் இல்லாம இந்த நேரத்துல சென்னையில நிறைய டிராபிக் வேற இருக்கும். போய் சேரத்துக்கு சான்ஸே இல்ல. ஏய், கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் அபசகுணமாவே பேசிக்கிட்டேன். நான் ராம் கிட்ட பேசிட்டேன். சரண் கண்டிப்பா ஊருக்காவ அங்க கொண்டு போய் சேர்த்துருவாரு. புரிஞ்சுதா? நான்சென்ஸ்.
சார் ஊர்கா பாக்ஸ்லாம் வந்துருச்சு. ஊர்கா பாக்ஸ் வந்துடுச்சா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா உங்களுக்குலாம்? உசுர நான் கையில புடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? சாரி சார், தெரியும் பாக்ஸ் மாறிடுச்சு. மறுபடியும் அதையே சொல்லாதீங்க சார். இப்போ அது ஊர்கா பாக்ஸ் வந்திருக்கா இல்லையா? வந்துருச்சு சார், தயவு செஞ்சு வந்து பாருங்க. வாங்க வாங்க சார், வாங்க. சார் இதோ இருக்குதே என் பாக்ஸ். எப்படி பாக்ஸ் மாறிச்சு? இரு, அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. டேய் பசங்களா, வாங்க வாங்க வாங்க, இதெல்லாம் ஏத்துக்க. சீக்கிரமா நம்ம வண்டியில ஏத்துக்க. ஆவட்டும் சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு, சீக்கிரம் வேகமா ஓடுங்கடா. போ போ போ. வா சீக்கிரம் எடுத்து வை. மிஸ்டர் சரண் சார். சரண், சாரி சரண், நான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். பரவாயில்ல கொஞ்சம் டென்ஷனா இருந்தேனா, அதனாலதான் அப்படி பேச வேண்டியதா போச்சு. ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சரியான நேரத்துல வந்து மானத்தையே காப்பாத்திருக்கீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து சீதா மேடத்தோட செக். தயவு செஞ்சு இதை அவங்க கிட்ட கொடுத்துருங்க, ஓகேவா? எனக்கு ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, அதான். சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க பனியன் பாக்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்கு. அத கொஞ்சம் சிரமம் பார்க்காம. சார் நான் எடுத்துக்கிறேன் சார். எனக்கு ஊர்கா கரெக்ட் டைம் போனா அதுவே எனக்கு சந்தோஷம். அப்பா ரொம்ப சந்தோஷப்பா. சரி, நான் அப்புறம் உன்னை சந்திக்கிறேன். வரட்டுமா? ஓகே சார், போயிட்டு வரேன். ஏய் என்னங்கடா, ஆச்சா ஏத்தியாச்சுண்ணே. வா ஒரு 10 நிமிஷம். ஏத்து இன்னொரு 10 வருஷம் சீக்கிரம். ஏத்தியா. சரண் சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன் ராம். எஸ், நான் கந்தனுக்கு ஊர்கா பாக்ஸ்லாம் டைமும் கொடுத்துட்டேன். அவரும் இப்ப சரியான டைமுக்கு ஏர்போர்ட் கிளம்பிட்டு இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சரண். எங்களுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த விஷயத்தை நான் சீதா கிட்ட சொல்றேன். தேங்க்யூ சரண், தேங்க்யூ வெரி மச். ஓகே ராம். ராம், நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சீதாவோட முதல் சம்பளம், அதாவது அவளோட முதல் செக் என் கையில தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சரண். நீங்க ரொம்ப நல்லா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். பாய். ஓகே ராம், தேங்க்யூ. ஹலோ, சொல்லு ராம். அப்படியா? சரிப்பா, நான் சொல்லிடுறேன். நீ சீக்கிரமா வந்துரு. சீதா, நீ எதுக்காகவும் டென்ஷன் ஆக வேண்டாம். நீ செஞ்ச ஊறுகாய சரண் கரெக்ட் டைம்க்கு கொண்டு போய் கந்தன் கிட்ட சேர்த்துட்டாரு.